ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமூஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி குயிக் டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான். நாம் இன்னைக்கு ஒரு கலவை சாதம், அதாவது கோஸு, உருளைக்கிழங்கு, குடமிளகாய் வச்சு ஒரு சாதம், அது தொட்டுக்கிறதுக்கு ரைத்தா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி சேமியா. குக்கரில் சாதம் வேக வச்சு எடுத்துட்டேன். அடுப்பில் பேன் போட்டிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் கொஞ்சம் கடுகு பொழிஞ்சிச்சு பாருங்கள். இந்த சோம்பு சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு. ஒரு பெரிய வெங்காயத்தில் 1/4 வெங்காயம் வெங்காயம். இந்த கோஸையும் சேர்த்துறேன். உருளைக்கிழங்கு, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்துறேன். கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இது வேகட்டும், காமிக்கிறேன். வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் குடமிளகாவையும் சேர்த்துறோம். ஒரு சின்ன சைஸில் பாதி அளவு குடமிளகாய் இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா ஓரளவு வதங்கிச்சு பாருங்க. இப்போ நம்ம மசாலா பொருளை சேர்த்துடலாம். நல்லா சிம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மிளகாய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. மல்லிப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம்னா பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். நம்ம சாதத்துக்கு சேர்த்தே சேர்த்துடலாம். நான் சாதத்தில் உப்பு போட்டு ஆக்கலை, அதனால அதுக்கு சேர்த்தே நான் இதில் சேர்த்துறேன். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். நல்லா வதங்கிச்சு பாருங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் சாதம் இன்னைக்கு வேக வச்சு எடுத்துருக்கேன் இல்லையா, அதை நம்ம சேர்த்துடலாம். அதில் 1 கப்பு சாதம் இருக்கும். பெரிய கப்புக்கு 1 கப்பு. அவ்வளோதான், நம்ம சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் ஏற்படும் கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிடணும். இப்போ நம்ம சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவிடலாம்.
அவ்வளோதான் நம்மளுடைய முட்டைக்கோஸ் உருளைக்கிழங்கு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சேமியா இந்த ராகி உப்புமா பார்த்துடலாம். இந்த சாதத்தில் ஒரு அரை முடி லெமன் வந்து இதில் அப்படியே புளிஞ்சு விட்டுறலாம். நம்ம சூப்பராக இருக்குங்க. ராகி சேமியா பார்த்துடலாம். அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன். கொஞ்சம் கடுகு, கடலைப்பருப்பும் உளுந்தம் பருப்பும், கொஞ்சம் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, லேசாக வதங்கினாலே போதும். நான் வந்து இதில் கரெக்டாக 1 டம்ளர் வந்து ராகி சேமியா எடுத்துட்டேன். பாதி பாக்கெட்டு, அதாவது 100 கிராம் எடுத்துன்னு வைங்களேன். இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் எடுத்துருந்தேன். ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டேன். தேவையான உப்பு சேர்த்துடலாம். கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க. இந்த சேமியாவை இதிலேயே சேர்த்துடலாம். நல்லா மூடி போட்டு வேக வச்சிடலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். நல்லா வந்து சேமியா வந்துருச்சு பாருங்கள். உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். டிஃபன் பாக்ஸ் ஃபில் பண்ணிடலாம். நம்மளுடைய டிஃபன் பாக்ஸ் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாதம், முட்டைக்கோஸ், உருளைக்கிழங்கு, குடமிளகாய் போட்ட சாதம், ரைத்தா, தயிர், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி உப்புமா வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி சாதம், முட்டைக்கோசு, உருளைக்கிழங்கு, குடமிளகாய் போட்ட ஒரு சாதம், ரைத்தா, தயிர். சாதம் தயிர் சாதம்ங்கிறதுனால கொஞ்சமாக வச்சுருக்கேன். கலவை சாதம். நீங்கள் பூண்டு வேணாலும் இதில் போட்டுக்கலாம். நான் பூண்டு இதில் சேர்க்கலை. இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். ஊறுகாய், ரைத்தா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி சேமியா.
உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பை, தேங்க்யூ.